ப்ரோ 10,000 தான் ப்ரோ, டீல முடிச்சிடலாம். பக்காவா முடிச்சு தந்துடுறேன். அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் அவரோட டாப்ல. நீட்டா முடிச்சிடலாம் ப்ரோ. 10,000 தான், ஃபைனல் பண்ணிக்கோங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஹலோ, அவர் பிஸியா இருக்காரு, போன வைங்க. என்னடா போன அனுப்பிட்ட? டேய், டீல் பேசிட்டு இருந்தேன்டா. 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கலாம். இப்ப என்ன நினைச்சுக்க என்ன பத்தி? இங்க பாத்தியா நான் பண்ண சம்பவம்? சும்மா டப்பு பார்ட்டி போனேன், ஒரே போடு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு தெரியுமா? 10 lakhs இருக்குது. நான் பிரெயின் யூஸ் பண்ணி எடுத்தேன் ப்ரோ. சரக்கு ஓவர் ஆயிடுச்சு. அதனால என்ன எவ்வளவு திட்டி இருப்ப, அது நோட்டோ இது நோட்டோன்னு. இப்ப பாத்தியா மொத்தமா செஞ்சேன் பாத்தியா? சரிடா, அந்த 10 லட்சம் கண்ணியாச்சு காட்டுடா. இந்தா, இனிமே இந்த தம்பியை திட்டுவ? நீ சிங்க குட்டிடா நீ. இனிமே மஜா பண்றோம் ப்ரோ. 5 star ஹோட்டல்ல போய் ஃபன் பண்றோம். பாரு நீங்க சாக்காயிருவ. இந்த 10 கிலோ கறிக்காக தான் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஓடி வந்தியா என் அருமை தம்பி. வரும்போது ஒண்ணு மறந்துட்டடா. என்ன ப்ரோ? ஒரு 65 மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு சாப்பிட்டுருக்கலாம். அந்த கவர்ல என்னமோ இருந்துட்டு போகுதுடா, நமக்கு தேவையில்ல, விடு. அட கடவுளே, இவளுக்காக நான் இத்தனை நாள் வருத்தப்பட்டேன். உன்னை விட்டுட்டு போனவளே சந்தோஷமா தான் இருக்கான். அவளை நினைச்சு வருத்தப்பட்டு நீ ஏன் வாழ்க்கையை தொலைக்கிற? நீ மறுபடியும் எக்ஸாம் ட்ரை பண்ணு, உன் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணு, எல்லாமே மாறும். இதுவும் சரி பண்ணுதே. லிஃப்ட் வேணுமா? நீ இறங்குடா, நான் ஓட்டுறேன். ஓட்டிடுவியா? இறங்குடா. டேய் உட்காரா. டேய் வாடா. ஏய் வேமா வாடா. ஏய் வாடா. இதோ வந்துட்டேன்டா. ஏய், உனக்கு பெத்த வச்சு ஓட்டிடுவியா? பாத்துக்கலாம்டா. என்னடா வண்டி நகரவே மாட்டேங்குது. இப்பதான்டா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். எப்படி நம்ம ரைடு? இந்த மதுரை மாசத்துல ஒரு நாள் ரைடு போகணும்டா. ஜாலியா இருக்குல்லடா. உன்கிட்ட இருந்த டிராயிங் திறமை அழிச்சு எப்படி நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோமோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களோட திறமையை அழிச்சு அதுக்கு பதிலாக எங்களோட ஏஐ பயன்பாடு உலகம் முழுக்க கொண்டு வந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளோட உழைப்பு வேலை வாய்ப்பை வேணா அந்த ஏஐ அளிக்கலாம். நம்மகிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அளிக்க முடியாது, நம்மளோட முயற்சிகளை. கார்த்தி சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தா அந்த ஏஐ நம்மகிட்ட கண்டிப்பாக தோத்துரும்.
சந்தோஷமா தான் இருக்கான். அவளை நினைச்சு வருத்தப்பட்டு நீ ஏன் வாழ்க்கை தொலைக்கிற? டேய் நீ எவ்வளவு தூரம்டா? சரிடா, நல்லா பெரிய ஹோட்டலா பார்த்து போவோம். அதுக்கு இதான்டா ஷார்ட்கட் ரூட்டு. முத மாச சம்பளம் தான்டா வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளேயே மொத்த சம்பளத்தையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் உன் கடமைடா பட்டு. நீ என்னென்னலாம் சொல்றேன்னு பாக்குறேன்டா. பசிக்குதுடா, கொஞ்சம் வேகமா போடா. இவன் வேற வண்டியை ஓட்ட சொன்னா உருட்டுறான். என்னாச்சுடா? பெட்ரோல் போட மறந்தே போயிட்டேன்டா. நடுக்காட்டுல எங்கடா போய் பெட்ரோல் பங்க் தேடுறது? பக்கத்துலதான் எங்கேயோ பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க தள்ளிட்டே போவோம். இதுக்கு என் சைக்கிளே பரவாயில்ல போல. இறங்குடா. இந்த பக்கம் போய் தள்ளுறா. நல்ல வசமா வந்து மாட்டிக்கிட்டேனோ. இதுக்கும் சேர்த்து வச்சு நம்ம கிட்ட தான் மொழி எழுதுவாங்க. ஐயோ, ஃபோனுக்கு வேறு ரீசார்ஜ் பண்ணணுமே, ட்ரீட் வேறு கொடுக்கணுங்கிறாங்க. இந்த இடத்த இது முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமாடா, எனக்கு இதே தான் தோணுது. பேசுற வேலையை விட்டு கொஞ்சம் வண்டியை தள்ளுங்களேன்டா. ஆனா ஒண்ணுடா, இந்த பட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடிடுச்சு. கடைசி வரைக்கும் இது எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியலடா. முதல்ல நம்ம கிட்ட இருந்த பட்டம் எங்க போச்சுன்னே தெரியல. கிரவுண்ட்ல நம்ம அதை வச்சு தான் பேசிட்டு இருந்தோம். யார் கையில கொடுத்தோம், யார்கிட்ட இருந்துச்சு, எங்க போச்சுன்னே தெரியலையடா. கணேஷ்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான். விடுங்கடா, அந்த பட்டம் எங்க பறந்து போனா என்ன? நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனையா தான் இருந்துச்சு. பட்டம் தொலைஞ்சு போனது, நம்ம கிட்ட திருப்பி வந்தது, எல்லாமே எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான்டா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி அது நம்மகிட்ட திருப்பி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். சொல்ல போனா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். எல்லாம் நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி தான். அவ்வளவா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நம்புறேன். பட்டம் பறந்தாதாட்டம் அழகா இருக்கும். அதனால எப்பயாச்சும் அது ஃப்ளோல பறந்து போட்டு. ஆனா கணேசன் நினைச்சாதான் என்ன ஒத்துக்க முடியல. நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் அவங்க அப்பா அவனை வெளியே விட மாட்டாரு. அன்னைக்கு அவனை நம்ம தனியா விட்டு விளையாட போயிட்டோமா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான்டா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். டேய் பட்டம் செம்மையா வந்திருக்குல. ஆமாண்டா. டேய் அதனால ஒயிட் கலர்ல அங்க இடம் விட்டு வச்சிருக்க, ஏதாவது கலர் அடிக்கலாம்டா. டேய் அது கணேஷ்கா விட்டு வச்சிருக்கேன்டா. கணேஷ்கா? டேய் கணேஷ் அவன் வீட்டுல போய் கூப்பிட்டு பார்த்தேன்டா. அவங்க அப்பா அவனை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. சரி, சாயங்காலம் வீட்டுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச கலர் இந்த பட்டத்துல அடிக்க சொல்லுவோம்டா. ஆமாண்டா, சாயங்காலம் அவங்க அப்பா வெளியே போயிடாரு. அப்ப ஒண்ணு செஞ்சு ஜாலியா விளையாடலாம். கணேஷ் இந்த பட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படான்டா. டேய் அதுக்கு முன்னாடி பட்டத்தை பறக்க ட்ரை பண்ணி பாப்போம்டா, ஒழுங்கா பறக்குதானு. டேய் கர்ணா, அந்த பட்டத்தோட சேர்ந்து நீ பயப்படாதடா. சரி வாங்கடா போலாம். இந்த பட்டம் நம்ம வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடிடுச்சு. கடைசி வரைக்கும் இது எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியலடா.
வீட்டில் கேட்டதுக்கு பழைய பொருளெல்லாம் குப்பையில் போடும்போது அதையும் சேர்த்து தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாங்க. டேய், நம்ம கையில் வச்சிருந்த பட்டை இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல.